திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசத்திரத்துக்குள்ள காய்கறி மருத்துவ மையத்துக்கு வந்து காய்கறி பயிரில் வந்து நவீன தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு செயலொழுக்க மையமாக இது திகழ்து. இஸ்ரேலில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது திறந்த வெளியிலே மிளகாய் 90 சென்ட் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த மிளகாய் பயிரானது ஒரு ஏக்கருக்கு 10,000 நாற்றுகள் என்ற அளவில் தேவைப்படும். திறந்த வெளியிலே மல்ச்சிங் ஷீட் என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் நிலப்பொருவை மற்றும் வீட் மேட் என்று சொல்லக்கூடிய களைப்பாய், இந்த 2 தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி இந்த திறந்த வெளியிலே மிளகாய் சாகுபடி செய்வதனால் நாம் களை எடுக்கும் செலவு, கூலி ஆட்கள் செலவு என அனைத்தையும் நாம் முழுமையாக கட்டுப்படுத்தலாம். மிளகாய் பயிர் பொதுவாக நாம் திறந்த வெளியில் சாகுபடி செய்யும்போது 75 நாட்களிலே மகசூலுக்கு வரும். ஆனால் இந்த மல்ச்சிங் ஷீட் என்று சொல்லக்கூடிய இந்த நுட்பத்தினை பயன்படுத்தும் போது 10 நாட்கள் முன்பாகவே காய்கள் அறுவடைக்கு வருகிறது. இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்று சொல்லக்கூடியது, பயிரினுடைய வயது கணிசமாக அதிகமாகிறது. ஒரு கிராப் முடிந்த பிறகு 2வது பயிர் சாகுபடி செய்யும்போது இதே மல்ச்சிங் ஷீட்டை 2-3 பயிர்களுக்கும் தொடர்ந்து பயன்படுத்தலாம். நிலத்தினை தயாரிக்கக்கூடிய அந்த செலவு கணிசமாக குறைகிறது. சொட்டு நீர் பாசனத்துடன் ஒரு பயிருக்கு 4 லிட்டர் தேவை என்ற அளவில் இருக்கும்போது இந்த மல்ச்சிங் ஷீட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட அதனுடைய நீரினுடைய அளவை கணிசமாக 2 லிட்டராக குறைக்கலாம். மழை நீர் அந்த களைப்பயன் வழியாக நிலத்திற்குள் புகக்கூடிய வாய்ப்பும் அதிகம். நிலத்திலே நமது ஈரத்தன்மையை கணிசமாக நாம் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். இதுபோக அந்த மல்ச்சிங் ஷீட் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுது இரவிலே கூட வெப்பநிலை குறையும் போது இந்த வேர் மண்டலத்தை சுற்றி ஒரு கதகதப்பான ஒரு வெப்பமான ஒரு சூழ்நிலை நிலவுவதால் பயிரினுடைய வளர்ச்சி முழுமையாக நன்றாக இருக்கும். மல்ச்சிங் ஷீட் மற்றும் களைப்பாய் என்ற அமைப்பினை நிறுவும் பொழுது ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் என்ற அளவிலே செலவாகும். தேசிய தோட்டக்கலை இயக்கத்திட்டத்தின் கீழ் மல்ச்சிங் ஷீட் பயன்படுத்தினால் ஒரு ஏக்கருக்கு 6,300 ரூபாய் வரை அரசு மானியமாக வழங்கும்.